சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகவனை இந்த கால வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையிலும் ஆண்டவரை உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உயர்த்த மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியிலும் கர்த்தர் தாமே எங்களோடு கூட இடைப்படும்படியாக உடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வார்த்தைகள், உடைய சொற்கள், எழுத்துக்கள் அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கத்தக்கதாக தேவன் அனுகிரகம் செய்வீராக உடைய திருக்கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இங்கே சாமுவேல் புத்தகத்தில் தாவீது எழுதின ஒரு சம்பவத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம். சாமுவேல் சொல்லுகிறார், வாசிங்கள், அவர் காலையில் யாரு தேவனை குறித்து சொல்லுகிறார். அவர் காலையில் உதித்து மழைக்கு பிற்பாடு பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். நம்ம சூரியனை போல அந்த ஆண்டவர் எப்படி இருப்பாராம் பாருங்க, எப்படி அழகா இருக்கு. சூரியனை போல பாருங்க, சூரியனுடைய விடிய கால வெளிச்சத்தை போல. இந்த வருஷம் நமக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? அவருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி. ஆகவே இந்த இடத்துல தாவீது அழகாக இந்த பகுதி எழுதுகிறார். அது முதல் பகுதியை நாங்கள் வாசிப்போம். அதில் வாசிங்க, 23 வாசிங்களேன். தாவீது கடைசி நாட்கள்ல எழுதுகிற விஷயத்தை குறித்து இங்க பார்க்கிறோம். மென்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று. பாருங்க, தன்னை குறித்து சொல்லுகிறார். தாவீது சொல்றார் பாருங்க, அழகான வார்த்தை. தாவீது என்ன சொல்றார் பாருங்களேன், மென்மையாக உயர்த்தப்பட்டு, மேன்மையாக உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று. வேறு யாரிடத்தில் அபிஷேகம் அல்ல, யாரு? யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இஸ்ரவேலின் சங்கீதங்களை துன்பமாக, கவலையாக, புலம்பலாக அல்ல, இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறார் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதான் அந்த சங்கீதங்கள்லாம் வாசிக்கிற பொழுது நமக்கு எப்படி இருக்கிறது? ஆறுதலாக, ஒரு சுகமாக, ஒரு பலனாக, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு வெற்றி சிறக்கிற மாதிரிக்கு தான் எழுதுகிறார். பாருங்க எப்படி அழகாக. சங்கீதங்களை, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. ஆமென். அப்ப பாருங்க, அவருடைய வார்த்தை என்ன எப்படி இருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன இருக்கும்? அவருடைய வார்த்தை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தேவ பயமாய் துரத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து. அப்ப மந்தாரம் இல்லாமல் உதிக்கிறோன்னு என்னது? அவர் உதிக்கிற நேரம் எப்படி இருக்குது? இப்ப இந்த நாட்கள்லாம் எப்படி இருக்கு? நமக்கு ஒரு மந்தாரமா இருக்கு. சூரியன் வரதா வரலையான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் அப்படி வருகிற பொழுதே ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறார். ஆண்டவர் வெளிப்படுகிற பொழுதே எப்படி இருக்கிறது? ஆமென். அவர் வெளிச்சமாகவே தான் இருக்கிறார். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற பொழுது அவரை சூரியனுக்கு, வெளிச்சத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். இங்கே தாவீது அதை தான் சொல்லுகிறார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு
பண்ணுகிற. அப்ப பாருங்க அது எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி அந்த வசனங்களை பார்க்கல நீங்க அப்படியே ஒரு பார்க்கணும். அப்படியே சும்மா ஊட்டி கொடைக்கானல்ல போற நேரம் அப்படின்னு பார்த்தா அப்படி அந்த சூரியன் உதிக்கிறது, அதுக்கு பிறகு அந்த சூரியன் காலையில உதிக்கிற நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சதுக்கு பிறகு சூரியன் உதிக்கிற நேரம் அந்த மரங்கள் எல்லாம் அப்படியே எப்படி இருக்கும் பார்க்குற நேரம், அப்படி தண்ணீர் பட்டு படாதபடிக்கு அப்படியே அந்த அப்படியே ஒரு இயற்கையை ரசிக்க தெரிய வேண்டும். ஆமாம், அப்போதான் நமக்கு தெரியும் ஆண்டவர் மேலே நமக்கு இன்னும் அதிகமான ஒரு அன்பு வரும். ஆமாம், நம்ம பிரயாணங்கள் அங்கங்கே டூரிஸ்ட் பிளேஸ்க்கெல்லாம் போகிற நேரம் நமக்கு அதுக்கெல்லாம் பார்க்குறேன்னா நான் கடந்த நாட்களில் பார்க்குறேன். இந்த பறவைகளை பார்க்குற நேரம் ஆச்சரியமாக இருக்குது. நம்மளெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு கூட வாங்குகிறோம், ஈஸ்டருக்கு வாங்குகிறோம், அப்புறம் இடப்பட்ட அதுக்கு வாங்குகிறோம், இதுக்கு வாங்குகிறோம். ஆனால் அவைகள் ஒவ்வொன்றையும் எப்படி ஆண்டவர் அவைகளை வைத்து எப்படி வர்ணம் தீட்டினார் என்று சொல்லி நம்மளால் கிரகித்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு குருவிகள் ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு அழகாக இருக்கிறது. ஒன்று பார்த்தா நீல கலர், இந்த பக்கம் ஒரு மஞ்சள், கிட்ட ஒரு மஞ்சள், பின்னுக்கு அப்படி இப்படி இது சொல்லவே முடியாது. ஆமின்னு ஆண்டவருடைய படைப்புகள் அப்படியாக இருக்கிறது. ராமின்னு சொல்லுங்க. ஆமாம், நம்ம பாருங்க ஆண்டவர் அவருடைய படைப்பை குறித்து நம்ம ஆதியாகமத்திலே பார்க்குறோம். அவருடைய படைப்பின் முடிவு எங்கே காணப்படுகிறது? அவர் முதலாம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தான் என்ன சில ஆண்டவர் உலகத்தை படைக்கிறார். அவருடைய முடிவு எங்கே இருக்கிறது? என்னம்மா என்னது? அவர் ஃபினிஷ் பண்ணிட்டார், முடிச்சுட்டார். அதுக்கு பிறகு படைப்பே இல்லை. அப்போ எப்போ முடிக்கிறாரு? என்னம்மா? இப்போ ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்து கையெல்லாம் தொடச்சிட்டு முடிச்சிட்டோம் அப்படிங்கிறோமே, அந்த மாதிரி ஆண்டவர் எப்போ முடிக்கிறாருன்னு கேட்குறோம். அதுக்கு பிறகு உண்டாக்கவில்லை, அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஆண்டவர் நினைச்ச நேரம் அவனை உண்டாக்கவில்லை. ஆமாம், நம்ம எப்போ கடைசி முடிக்கிறாரு? ஆரம்பம் ஒன்று தான் முடிவு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ எது கடைசி? ஆதியாகமம் 2:2 வாசிங்க. ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அவ்வளோதான். கிரியெல்லாம் எப்போ முடிச்சுட்டாரு? அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யலை? அதுக்கு பிறகு 8 நாள் ஒரு குருவியை செய்யலை, 9 நாள் ஒரு காகத்தை செய்யலை. அவருடைய முடிவு பாருங்க. அப்போ அந்த ஆதியாகமத்தில் முதல் பகுதியிலே ஆரம்பிக்கிறார், 2ஆம் அதிகாரத்திலே முதல் பகுதியிலே முடிவு. அதுக்கு பிறகு என்ன செய்யலை? உன்னை பார்த்துட்டு அப்படி ஒன்று செஞ்சு கொண்டு போகலை, அவர் செய்து முடித்தாகிவிட்டது. ராமின்னு சொல்லுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எல்லாவற்றையுமே செய்து முடித்து விட்டார். ராமின்னு சொல்லுங்க. அப்போ இனி நமக்குன்னு ஒன்று செய்ய போவதில்லை. ஆகவே தான் அங்கே பவுல் எழுதுகிற பொழுது எழுதுகிறார், ஆமென், உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே நம்ம என்ன செஞ்சிட்டாரு? நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி. அப்போ இந்த உலகத்தை உண்டாக்கி ஆதாமை உண்டாக்குற காலம் தொடக்கமே ஆண்டவருக்கு தெரியும். இந்த 2021 இன்னைக்கு எத்தனாம் தேதி? 24ஆம் தேதி நம்மளாம் உட்காந்து பெப்பராயன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம்னு சொல்லி அவருக்கு தெரிந்திருக்கிறது. ராமின்னு சொல்லுங்க. ஆகவே அப்போ இந்த நாள் அவருக்கு தெரியும், நமக்கு தான் தெரியாது. ராமின்னு அதனால தான் நம்ம முந்தி ஓடுறது. வாசிங்க. அவர் காலையிலே மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிறான். அந்த அப்போ சூரியன் மட்டும் இல்லை, அதுக்கு அது என்னது? அதில் பனி இவைகள் எல்லாம் வந்தது பிறகு பூமியில் ஒரு செழிப்பு வருகிறது. சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். ஆமென். நம்ம பாருங்க, அவர் சூரியனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குதோ, இப்போ பாருங்களேன், அவர் இப்போ நம்ம காலையில் எழும்பணும்னு சூரியனை நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன உண்டாகுது? வெளிச்சத்தை தான் நம்ம முதல் பார்க்கணும். அதுக்கு பிறகு யாருமே போய் சூரியனை பார்த்துட்டு வெளிச்சம் வந்துட்டு நான் சொல்கிறோம், என்ன செய்கிறோம்? அந்த வெளிச்சம் அந்த அப்போ பாருங்கள், ஒரு சூரியனே வருவதற்கு முன்பு வெளிச்சம்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்குள் வருகிற பொழுது நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள் என்று. அதுதான் அந்த அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தெரிந்து கொள்வது பெரித காரியம் அல்ல. இன்றைக்கி எல்லாருமே சொல்லுவாங்க இயேசுவே. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் இந்த டிவிலெல்லாம் சேனல்ஸுகள் எல்லாம் எங்களுக்கு இயேசுவே தெரியும்னு சொல்கிறாங்க. இயேசுவை தெரிகிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் அல்ல, அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே தான் தாவீது அவரை அறிந்திருக்கிறார். அவர் அப்படியே அந்த சங்கீதங்கள் எழுதுவது போலவே இங்கேயும் எழுதியிருக்கிறார். அடுத்த வசனம், என்னுடைய வீடு தேவனிடத்திலே சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை
என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ அப்படின்னு சொல்றாரு. அங்கே சொல்றாரு. வாசிப்போம். நெகமியா 9:19 எடுத்து வாசிப்போம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் ஆமென் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. ஆமென். இங்கே நெகமியா எழுதுகிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற சம்பவத்தை குறித்து நெகமியா அந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வாசித்து அந்த ஜனங்களுக்கு சிறையிருப்பில் வந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்துகிற நேரம் அது சொல்லுகிறார். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை என்ன செய்து வனாந்திரத்தில் கைவிடவில்லை. ஆண்டவருடைய மனதிருக்கம் தான் அவங்களை என்ன செய்யல, கைவிடாதபடிக்கு அவர்கள் முறுமுறுத்தார்கள். எது செய்தாலும் ஆண்டவரை அழைத்து கொண்டு போகிறார். அடுத்த வசனம், அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பம். ஆமென். நம்ம பகல் நேரம் எப்படி இருக்கிறது? மேகம் அப்படியே மூடிக்கொண்டிருக்கு. அந்த மேகத்தை எப்படி இருக்கிறது? கார் மேகம் அல்ல. அந்த மேகம் எப்படி இருக்கிறது? மேகம் மூடி இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி போயிருக்கிறது? வெளிச்சம் இருக்கிறது. ராமின்னு சொல்லுங்க. அவன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உஷ்ணமான சூழ்நிலைகளை புறப்பட்டு போகிற அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அந்த உஷ்ணம் வராதபடிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த வெளிச்சம் அவர்களுக்கு என்னத்தை கொண்டு வரவில்லை? உஷ்ணத்தை. ஏன்னா அந்த உஷ்ணத்தில் அவங்களாம் இருந்தால் என்ன நடக்கும்? அவங்களுக்கு சரீரத்தில் பயங்கரமான வியாதி வந்துடும். இன்றைக்கும் சொல்கிறாங்க, இஸ்ரேல் போயிட்டு வரவங்க அந்த வனாந்திர பகுதியில் பாலைவன பகுதியில் போனால் எல்லாம் இந்த ஏசிலே தான் போயிட்டு வருவாங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் இறங்கப்படி நின்றாலே போதுமா, காலெல்லாம் அப்படியே குப்பிளிச்சு போயிடுமா, அப்படி இருக்குமா. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அதிலே பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். சுற்றி எரிக்கிற வெளிச்சமாக அல்ல, நம்மை சரியான விதமான சூழ்நிலை நடத்துகிறவராக இருக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் என்னது? அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும். இரவு எப்படி இருக்கு? இரவு எப்படி இருக்கு? இருட்டு, ஆனா வெளிச்சமா இருக்கு. ராமேன் சொல்லு. இரவு வந்துட்டாலே என்ன உண்டாகும்? இருள் வந்துடும். ஆனாலும் அவர்கள் வெளிச்சத்துல போறாங்க. எந்த வெளிச்சத்துல போறாங்க? எந்த வெளிச்சத்துல போறாங்க? சும்மா தேவையில்லாத பேசாதீங்க. எந்த வெளிச்சத்துல? கர்த்தரே வெளிச்சமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இருளா தான் இருக்கு. கடன் பிரச்சனை இருளா, வியாதியா, எல்லாமே இருளை போல இருக்கிறது. அந்த இருளுக்குள்ளும் என்ன இருக்குது? ஒரு வெளிச்சம் என்ன இருக்கு? மறைமுகமாய் உங்களையும் என்னை நடத்தி கொண்டு போகிறது. அதான் இங்கே நெகோமியா இந்த ஜனங்களுக்கு அடிமைத்தனத்தில் வந்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் அப்படி நடத்தின ஒரு ஆண்டவர். ஆமென். இரவு அந்த அவங்களுக்கு தான் அந்த சூழ்நிலை தெரியும். ஆமென். அப்ப எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ அந்தந்த சூழ்நிலை இருக்கிற ஜனங்களுக்கு அவர்களுக்கு அதை குறித்ததான காரியத்தை சொன்னாதான் அவங்களுக்கு அது புலப்படும், அவங்களுக்கு அது விளங்குமா. நமக்கு நம்ம என்ன வேதத்தை வாசிக்கிறோம், நமக்கு இந்த சம்பவம் தெரியுதா? அங்கே போய் வந்து அவங்க சொல்றதுனால நமக்கு தெரியுது. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி முன்ன வியாதிகள் வருகிற நேரம் தெரியும். இப்போ இன்னைக்கு சும்மா லேசாக நெஞ்சு வச்சா கூட எனக்கு என்ன உண்டாயிரும்? அதுக்கெல்லாம் நான் கடந்து போனபடினால் எனக்கு தெரியும் அந்த வலி எவ்வளோ பயங்கரமானது இருந்துச்சு. ஆமீனா. அப்போ அதில் கடந்து போகாத வரைக்கும் நமக்கு என்னது? ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த கடந்து போகிற நேரம் தான் தெரியும். என்னதான் ஜெபம் பண்ணினாலும் என்னது அந்த வழியிலே கடந்து போய் அதை நம்ம ஜெயம் எடுக்கிற வரைக்கும் நமக்கு என்னது? ஆமீன். ஒரு பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்கும். ஆமீன். ஆனாலும் நம்ம கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறபடினால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த வசனத்தை வாசிங்க. நமக்கு இரவிலே அக்னிஸ்தம்பமாக அவர்களை விட்டு விலகவில்லை. நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அவர்களை விட்டு விலகாதபடிக்கு இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? விட்டு விலகாதபடி நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். நியாயாதிபதி 13:6 வாசிங்களேன். அப்பொழுது
அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற பொழுது இந்த ஸ்திரீ கணவரிடத்தில் சொல்லுகிறார், ஒரு ரகசியத்தை வந்து சொல்லுகிறார் சிம்சோனுடைய பிறப்பை குறித்து. அப்போ அவருடைய சொல்லுகிற பொழுது எப்படி சொல்றாரு? அந்த வசனத்தை வாசி மகானிக்கு அந்த இடத்துல இருந்து வாசி, அந்த மகா பயங்கரத்துல இருந்து வாசி. ஒருவர் என்னிடத்தில் வந்தார், பாருங்க, ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல். இதுவரைக்கும் நான் அப்படி ஒருவரை பார்த்ததில்லை, அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல. நம்ம சொல்றான், தேவனுடைய தூதர். அப்ப அந்த சாயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? பயங்கரமாக இருக்கிறது. இந்த ஆண்டவருடைய சாயல் எப்படிப்பட்டதாக இருக்குது? பயங்கரம். அப்படின்னா என்னது? பயங்கரம்னா வேற பயங்கரம் நம்ம நினைக்க கூடாது. வெளிச்சம். அதுதான் பவுல் என்ன செய்கிறார்? தூக்கி வீசப்பட்டு அந்த வெளிச்சத்துல அவங்க கண்ணே போயிடுச்சு. என்னது அது? அப்ப பாருங்க, எவ்வளோ பவர்லெஸ் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ அவர் நமக்கு இங்கே கொஞ்சம் லிமிட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமீன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, போயிட்டு வந்தோம், பார்த்தோம், பேசணும்ட்டு. இதெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு பயமாக இருக்குது. நம்ம பார்க்காமலே போய் தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பார்க்காமலே கண் விளங்க மாட்டேங்குது. பார்த்துட்டா அப்புறம் ஒன்றுமே இல்லை. வாசிங்க, எஸ்தர் 8:14 வாசிங்கம்மா. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியையும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். நம்ம பாருங்க 14. இவ்விதமாக யூதர்களுக்கு என்ன உண்டாச்சா? வெளிச்சம். அப்படின்னா என்னது? வெளிச்சம்னா என்னது? அவர்கள் யூதர்கள் என்ன செய்யப்பட்டிருந்தாங்க? எஸ்தர் நாட்களிலே என்ன செய்யப்பட்டிருந்தாங்க? பாதுகாப்பு. அவர்கள் என்னது? யாரு? ஆமான் மூலமாக அவர்கள் யாவரும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சட்டத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு குறிப்பிட்ட நாளிலே கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த எஸ்தர் உபவாசித்து ஜெபித்ததின் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டானது. ராமின் சொல்லு, நீங்களும் நானும் அவன் உபத்திரவத்தின் பாதையிலே போகிற பொழுது அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த வெளிச்சம் என்ன செய்யுது? நமக்கு ஆமீன் ஒரு பூரணமான ஒரு விடுதலை கொடுக்குது. ஆகவே இந்த இடத்துல எஸ்தர் சொல்லுகிறார். ஆமீன். அந்த பாருங்க, அந்த அழகாக இவ்விதமாக யூதருக்கு என்ன உண்டாயிற்று? அந்த இருள், மரண இருளை என்ன ஆயிற்று? வெளிச்சமாக மாற்றிவிட்டார். ராமின் சொல்லுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் வருகிற துன்பங்கள், வேதனைகள் மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆனால் அந்த மரணத்துக்கூடாகவே கர்த்தர் என்னவாக இருக்கிறார்? வெளிச்சமாக உதைக்கிறார். ராமின் சொல்லுங்க. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியாக அவர் என்ன செய்வார்? அவருக்கு பயப்படுறவர்கள் மேல் அவர் என்ன செய்வார்? நீதியின் சூரியனாக வெளிப்படுகிறவராக. ஆகவே இந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த யூதர்களுக்கு அவர் என்னவாக வெளிப்பட்டார்? நீதியின் சூரியனாக வெளிப்பட்டார். ஆகவேதான் அந்த இடத்தில் சொல்லப்படும் யூதர்களுக்கு வெளிச்சம். முதலாவது என்ன உண்டானது? வெளிச்சம் உண்டானது. அவர்களுடைய இருதயம் எப்படி இருந்தது? இருளா இருந்தது. மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார்? ஆமீன். அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு என்ன செய்தார்? ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தார், ஒரு களிப்பை கொண்டு வந்தார், அது ஒரு கனத்தையும் கொண்டு வந்தார். அதுபோல நம்ம வருகிற 26ஆம் தேதி நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த நாளிலே நமக்கு என்ன உண்டாக வேண்டும்? ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும். ஆமீன். இரண்டாவது ஒரு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். மூணாவது என்ன உண்டாக வேண்டும்? ஒரு களிப்பு உண்டாக வேண்டும். நாலாவது என்ன உண்டாக வேண்டும்? நீங்கள் கனத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. வாசிப்போம். யோபு 29:3 எடுத்து வாசிப்போம். யோபு. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருகில் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமென். வாசிங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. ஆமென். இப்ப பாருங்க, யோபுடைய சாட்சி. இது வந்து 29ஆம் அதிகாரத்துல வந்து அவர் சாட்சியை சொல்றார். அவர் எப்படி இருந்தாரு, அவர் வாழ்க்கை அங்க என்ன சொல்றாரு பாருங்களேன். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. என் தலைமேல். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன பாதையில போய்கிட்டு இருக்கிறேன்?
வியாதியின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறேன், நோயின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறேன், அவமானங்கள், நிந்தைகள், அநேக இழப்புகள். ஆனாலும் அவன் வாழ்க்கையில் அவர் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்ற வாசிங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. ஆமென். அப்ப நம்பிக்கை, அந்த வெளிச்சம். ஆமென். நமக்கு எங்க கவலைகள் அதிகமா உண்டாகணும்னா எங்க கவலை உண்டாகும்? எங்க மனசுக்குள்ள உண்டான எங்க சிந்தை என்ன செய்யும்? அது அப்படியே ஆட்கொள்ளும். ஆனால் நம்ம சிந்தையில ஒரு விசுவாசம், அதுதான் சிந்தைக்குள் நமக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். அப்ப யோபுக்கு அவர் சிந்தையில ஒரு விசுவாசம் வந்தது. ஆமென். அவரை என்னை கொண்டு போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவரை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆமீன். யோபு புத்தகத்தில் நிறைய விஷயங்களாக எழுதுகிறார். அங்கே சம்பாஷணைகள் நிறைய இருக்கும் அது அவர்களுக்கு. ஆனால் அந்த சம்பாஷணைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை போல காணப்பட்டாலும் அதை வாசிக்கிற நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல வாசிக்க அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இந்த வியாதியை நான் கடந்து போனேன். சொல்லுங்க, இந்த பிரச்சனைகளை கடந்து போனேன், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயலை வாசிங்க. நம்ம பாருங்க சொல்றான் நம்பிக்கை, அதுதான் அந்த விசுவாசம். ஆமீங்க. எது வந்தாலும் ஆண்டவர் எனக்கு அதை செய்வார், அந்த நம்பிக்கை தான். ஆமே, அதான் அந்த வசனம் அடுத்து என்ன சொல்றது? அந்த வசனம் தேவனுடைய ரகசிய செயல். அப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஆமேன்னு நான் உபத்திரவத்தில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கேன், சகலவற்றை இழந்து விட்டேன், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்வான்? என்னுடைய இழப்புகள் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுப்பார் என்று சொல்லுறாமின்னு சொல்லுங்க. ஆகவே நம்ம இழந்து போனது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், இவைகளை நினைச்சிட்டு நம்ம ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது, நம்முடைய தன் நம்பிக்கையை விட்டு விலகக்கூடாது. ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் நம்முடைய தன் நம்பிக்கையை என்ன செய்ய வேண்டும்? அதை பலப்படுத்துகிற பொழுது என்ன நடக்கும்? நம்ம ஆண்டவர்களை இன்னுமாக நம்ம கிட்டி சேர முடியும். வாசிப்போம். சங்கீதம் 119 130 எடுத்து வாசிங்கள். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென். இன்னொரு வாசிப்பாங்க. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென். இந்த வெளிச்சம் என்ன செய்யுது? நம்ம என்ன செய்யுது? பேதைகளாக இந்த உலகத்தில் இருந்தோம், அவர் அறியாதவர்களாக இருந்தோம். இந்த கிறிஸ்து என்கிற வெளிச்சம் நமக்கு வந்தபடினால் எப்படி இருக்கிறோம்? இப்ப உணர்வுள்ளவர்களாக வந்துட்டோம். என்ன உணர்வு? ஆண்டவரோடு இருக்கிறாருங்கிற உணர்வு வந்து சிலாமின்னு சொல்லுங்க. இல்லாட்டி நம்ம ஆராதிக்க வருவோம் அந்த காலையில், நம்ம நினைச்ச நேரம் நமக்கு என்ன ஒரு உணர்வை கொடுக்குறார். ஆமீன். மனுஷருக்கு அப்போ உணர்வற்றவர்கள் என்ன செய்வாங்க? ஆராதிக்க மாட்டாங்க. உணர்வுள்ள அதுக்கு என்ன வரமாட்டாங்க, சபைக்கு வரமாட்டாங்க. அப்போ உணர்வு வரணும். ஆமே, நம்மை ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நம்ம இந்த இடத்துல தூக்கி எடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு நாங்கள் வருவதற்கு நாங்கள் என்ன முயற்சி செய்திருந்தாலும் கூட நம்மளால் என்ன செஞ்சிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. ஆனால் அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை நடத்தி வந்தார். அதான் சங்கீதக்காரன் சொல்றார். வாசிங்க மகன் வசனத்தை. அந்த வசனம், அவருடைய வார்த்தைகள், அவருடைய சொற்கள், அவருடைய எழுத்துக்கள் ஜீவனுள்ளதா இருக்கிறபடினால் அதை வாசிக்கிற நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டாகிறபடினால்தான் அந்த வசனத்தின் வாசிக்கிறவங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து. முதலாவது என்ன செய்யுது? வெளிச்சம் பார்வை கொடுக்கிறது. வெளிச்சம்னா என்னது? பார்வை கொடுக்க, எது நல்லது எது கெட்டது என்கிறதை நம்ம அறிந்து கொண்டு பேதைகளை நம்ம பேதைகளாக இருந்தோம், எதுவுமே அறியாம இருந்தோம். ஆமையில அப்ப உலகத்தின்படி மூட நம்பிக்கையில மூட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்ப நமக்கு என்ன வந்துச்சு? ஒரு நம்பிக்கை வந்துட்டு ஆமே நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஆமே அப்ப அங்கெல்லாம் ஓடி தெரிய தேவையில்லை. நம்ம ஆமை இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 58:8 வாசிங்க. அதோட நான் முடிக்க விரும்புகிறேன். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். பாருங்க எவ்வளவு அழகாக எழுதுகிறார். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல
போல ம். உன் வெளிச்சம் உன் எழும்பி வெளிச்சம் எழும்பி என்று சொல்ற. அப்ப நம்ம இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், வெளிச்சம்னு சொல்றது எதை குறித்து சொல்லப்படுகிறது? வெளிச்சம்னா என்னது? திருப்பி திருப்பி சொல்றேன், வெளிச்சம்னா என்னது? சொல்லுங்க பிள்ளைங்க. அவ்வளவுதான். பாருங்க பாருங்க, அதுதான் அழகா சொல்றாரு. வாசிக்கிற வசனத்தை. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் வெளிச்சம் எழும்புமா. ஆமீன். பேதைகளாக இருந்தீங்க, இப்ப என்னது? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறபடினாலே இப்ப உங்களுக்கு என்னது? அந்த வெளிச்சம் உண்டாகிறது. அப்ப பாருங்க, இப்ப சூரியனுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்துடைய இதுதான் சந்திரனுக்குள்ள வெளிப்படுகிறதாக இருக்கு. அப்ப சந்திரனுக்கென்று ஒரு வெளிச்சம் இல்லை, ஆனால் சூரியனுடைய வெளிச்சம் அது மேல் படுகிறபடினாலே சந்திரன் வெளிச்சமாக இருப்பது போல ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம மேல் படுகிறபடினாலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறுகிறோம். அப்ப முன்னே எப்படி இருந்தோம்? முன்ன அவர் கருப்பாக இருந்தாலும் நம்மளும் கருப்பாக இருந்தோம். அப்போ நமக்கு என்னது? எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது கருப்பு. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வசனங்களை நம்ம கற்றுக்கொண்டபடினா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? வெளிச்சத்தை. அப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறதுனால என்ன செய்யலாம்? அநேகர் நம்மிடத்தில் வராமின்னு சொல்லு நம்மளை கண்டுகொள்ள முடிகிறது. அப்போ நம்ம வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறோம். அப்போ எந்த ஒரு தவறு நம்ம செய்ய மாட்டோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பேதைகளாக இருக்கவில்லை, மூடர்களாக இருக்கவில்லை. அப்போ இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? வாசிக்கிற வசனத்தை. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. உன்னுடைய சுகவாழ்வு ஆண்டவர் சொல்கிறார். அந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கை இதுவரைக்கும் நொறுக்கப்பட்டு ஒரு வேதனையோடு இந்த இடத்துல வந்திருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்கிறார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிக்குமா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப இயேசுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்துட்டு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுகவாழ்வாக இருக்கும். அந்த சுகவாழ்வு எப்படி இருக்கு? நான் சொல்றேன், உங்க சுகவாழ்வு சீக்கிரத்தில் என்னவா? எவ்வளவு அழகா இருக்கு. துளிர்த்துனா எப்படின்னு? துளிர்க்கிறன்னா என்னது? துளிர்க்கிறன்னா என்னது? ஒரு விதையை போட்டுட்டா அந்த விதை அப்படி என்னது அப்படி வந்து அப்படி பார்க்குற நேரம் ஒரு பூச்செடி ஏதோ கொண்டு வந்து ஊட்டியிலேருந்து கொண்டு வந்து போட்டுட்டேன். அது அப்படியே அப்படி வந்தோடனே அது வந்து அவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். துளிக்கிறது அது நம்ம பார்க்குற பொழுதே ஆச்சரியமாக இருக்கும். தட் மிரக்கல். அப்படியே கீழேருந்து அப்படி பச்சை அவன் வந்து அப்படி 2 இலைகள் அப்படி விரிச்சு அப்படி நிற்கும். அதுக்கு பிறகு ஒன்று அப்படி வர அது பார்க்குற நேரம் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரசிக்க வேண்டும். ஆமீன். பழசையே நினைச்சு கவலைப்படக்கூடாது. இந்த காலை வேளையில் கர்த்தரோடு பேசியிருக்கிறார், என் வாழ்க்கையை துளிர்க்கும் என்று சொல்லிவிடாமேன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது இதுதான் வாழ்க்கையா, இவ்வளோலாம் முடிஞ்சு போய் இல்லை. ஆமீன். ஒரு மரமே விழுந்து கிடந்து துளுக்கிறதா இருந்தால் நீ ஆமீன் அவருடைய சாயலாக இருக்கிற உனக்கு சுக வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். ஆமீன். உன் வாழ்க்கையை சீக்கிரத்திலே துளித்து பாருங்க. எவ்வளவு அழகா உன் நீதி என்ன செய்யுமா? என்ன நீதி? நீ உபத்திரவத்தில் இருந்த, வேதனையில இருந்த, கஷ்டத்தில் இருந்த, கவலையில இருந்த, ஆனா நீ என்ன செய்யல? கடவுளை விட்டு நீ விலகல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ கடவுளை விட்டு விலகாதபடினா அந்த நீதி என்ன செய்யுது? உனக்கு முன்பதாக போகுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப நம்ம மனுஷனா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? கவலைப்பட்டு வேதனைப்பட்டு பின்னால போவோம். நம்ம கர்த்தர் மேல் அந்த நம்பிக்கையா இருக்கிறதுனால கர்த்தருடைய நீதி என்ன செய்யும்? நமக்கு முன்பதாக போகும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை விட்டு நம்மலாம் என்ன செய்யறோம்? அங்கங்க போய் உட்கார்ந்துக்கிறோம். முன்னுக்கும் அவர் என்ன செய்கிறார்? முன்னாலேயும் அவர் போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு போகிற பொழுது அவர் அந்த செங்கடர்கள் அவர் என்னது அந்த இடத்துல போய்க்கிருக்கிறாங்க. பின்னால் யார்? எகிப்தியர்கள் குதிரையில் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போ டக்குன்னு ஆண்டவர் என்ன செய்வார்? டக்குன்னு அப்படி பின்னால் அப்படி போவார். ஆமே. இப்போ இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் பின்னும். ஆமே. ஏன்னா சத்துரு அவன் என்ன செய்யறான்? சத்துரு வகை தேடுகிறான். எதுக்கு? அது உள்ளுக்கு பூடுறதுக்கு. உங்களுக்கு இடையில குடும்பத்தில் பிரிச்சு கணவன் மனைவிக்கு இடையில பூந்து 2 பேரை பிரிச்சு விட்டுருவான். பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்கும் அப்படி பிரிச்சு அப்படி ஏதோ ஒரு வகையில் அவன் என்ன செய்வான்? அவன் பிரிக்கிறதுக்கே வருவான். அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? முன்னும் பின்னும் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ ஒரு மதிலை போல உங்களை சுற்றி ஒரு மதில் இருக்கும். ஆமின்னு அது உள்ளுக்கு நீங்கள் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். வசனம் எவ்வளோ அழகா சொல்லுகிறார் பாருங்களேன். வாசிங்க மகன், இன்னொரு முறை வாசிப்போமே. பின்னாலே காக்கும். பாருங்க. அப்போ நீதி, அப்போ நீ என்ன? சாட்சி.
நீ கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு இப்படியெல்லாம் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றணும்னு அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள் உன்னை பார்க்கணுன்னு எப்படி இருக்கும்? ஐயோ இந்த பிள்ளை இப்படியெல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற நேரத்தில் பின்னால் கர்த்தருடைய மகிமை வருவரான்னு சொல்லுங்க. அந்த இடத்துல நீங்கள் சாட்சி சொல்லணும். நான் அப்படி தான் இருந்தேன், இப்படியெல்லாம் இருந்தேன், என்னை ஆண்டவர் என்னது ஆண்டவர் என்ன செய்தார், என் வாழ்க்கையை முற்று முழுதுமாக மாற்றிட்டாரு. நீங்கள் சாட்சி சொல்லுகிற பொழுது உடைய மகிமை அவர் பின்னால் வருவரான்னு சொல்லுங்க. இதை தான் இந்த ஏசாயா சொல்லுங்க. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4:6 வாசிங்க. வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமை அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருதயத்துக்களை என்னவாகிறாரு? பிரகாசித்திருக்கிற பாருங்க. இருளிலே இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். ஆமாம். அப்ப இருளில் இருக்கிற, அப்ப இருள் எப்படி இருந்துச்சு? அப்ப இந்த பூமி எப்படி இருந்தது? இருளா இருந்தது. அப்ப தேவன் என்ன சொல்லுகிறான்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். அப்ப என்ன நடக்குது? எப்படி வெளிச்சம் உண்டாகுது? எப்படி வெளிச்சம் உண்டாகுது? இயேசு வெளிப்படுகிறார். பிதா என்ன செய்கிறார்? அதான் யோவான் அழகாக எழுதுகிறார். இப்போ வெளிச்சம் உண்டாக கடவுள் இன்னொன்று என்ன நடக்குது? செப்பரேட். ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவாக வெளிப்படுகிறார். அந்த வெளிச்சம் என்ன செய்து பூமிக்குள்ளாக வருகிறது. ஆகவே தான் நாம ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த இருளில் இருக்கிற ஜனங்க என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ இயேசு புதிய ஏற்பாடுகளை இயேசு வெளிச்சமாய் வருகிறார். பழைய ஏற்பாடுகளை என்ன செய்கிறாரு? அவர் வெளிச்சமாகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறாரா? இருளில் இருக்கிற வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்ப இன்னைக்கு நம்மளோட இருதயம் எப்படி இருந்துச்சு? அப்ப எப்படி இருந்துச்சு? நம்ம இருதயம் இருளாக இருந்தது. ஆண்டவரை அறியாததுக்கு முன்பு நம்ம இருதயம் எப்படி இருந்துச்சு? இருளாக இருந்தது. ஆகவே தான் நாங்கள் சொல்கிறார், தீர்க்கதரிசி அதை தான் சொல்லுகிறார். ஆமீன். அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? பாவத்தில் இருந்தாங்க. ஆமீன். சாபத்துக்குள்ளாக இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுது? அவர் ஒளியாக வருகிறார். ஆமீன். அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய வெளிச்சம். எங்கே அந்த வெளிச்சம்? அந்த வெளிச்சம் எங்கே வருது? அந்த வெளிச்சம் எங்கே வரணும்? இருதயத்துக்குள் வரணும். நம்முடைய இருதயத்துக்கு அந்த வெளிச்சம் வந்தால் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருள் பிள்ளையாக இல்லாதபடி நம்ம என்ன மாற முடியும்? வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறும். அப்போ நம்முடைய இருதயம் கேடாக, நம்முடைய இருதயம் கிறுக்காக, நம்முடைய இருதயத்தில் பாவங்கள்லாம் நிரம்பி இருந்தால் அப்போ சொந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? வாசம் பண்ண முடியாது. அப்போ நம்ம இருள் எப்படி, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? இருள். அப்போ இருளாக இருந்தால் யார் இருப்பார்? இருளுக்கு அதிபதியாகிய அவர் உள்ளுக்கு கூத்தாடிக்கிட்டு உட்காந்துருப்பார். அப்போ அவரை வெளியாக்குறது என்ன செய்ய வேணும்? என்ன செய்யணும்? டோர்ச் அடிச்சு பார்க்கணும். ராமன் சொல்லுங்க. அப்போ வெளிச்சம் அங்கே இருந்துச்சுன்னா அப்போ இயேசு வந்துட்டா நமக்கு என்னது? ஆமாம். என்ன நடக்கும்? இருள் நம்மை விட்டு விலகி போயிடும். ராமன் சொல்லுங்க. வாசிப்போம் கடைசியாக எபேசியர் 5:8 வாசித்து முடிப்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். ஆமென் சொல்றார். எபேசியருக்கு சொல்லுகிற பொழுது பவுல் சொல்றார், முற்காலம், அந்த காலத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க? அந்தகாரமா இருந்தீங்க. அப்படின்னா என்னது? இருட்டா இருந்தா. நம்ம மூஞ்செல்லாம் பார்த்தா என்னதான் பவுடர் அடித்தாலும் மூஞ்சி அப்படியே தான் இருந்துச்சு. ஆமாம். இப்போ சிவப்பாக தான் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். அதான் முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? இப்பொழுதோ கை தட்டலாமே. நீங்களாம் எப்படி இருந்தீங்க? ஆமாம். அப்போ 26ஆம் தேதி இன்னும் வெளிச்சமாக போகிறீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம். அப்போ என்னது பாருங்களேன், எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. நான் வாசிக்க இன்னொரு முறை வாசிக்கிறேன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமாம். அப்போ முன்ன எப்படி இருந்தோம்? நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்?
இன்றைக்கி நம்ம என்ன தான் வெள்ளையாக இருந்தால் கூட வெள்ளைக்காரன் நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்க, பிளாக் தான் சொல்லுவாங்க, பிளாக் மேன் தான் சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் அவங்களுக்கு இன்னைக்கெல்லாம் வெள்ளையாக அடிச்சுட்டு போய் நின்னா கூட அவங்க உள்ள காம்ப்ரைஸ் லோ பிளாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், அப்போ இன்னைக்கு சொல்ல முடியாது ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நாங்கள் யாராக இருக்கிறோம், அவர்கள் அவங்க சரீரத்தின் பிரகாரமாக அவங்க வெள்ளையாக இருக்கலாம் ஆமீன்னு. ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம், வெளிச்சமாகவே இருக்கிறோம் ஆமீன். வெள்ளையாக இருக்கிறது, கலராக இருக்குது, இதெல்லாம் விட வித்தியாசம் என்னது, வெளிச்சம், பிரைட்னஸ் ஆமீன். யூ ஆர் தி ஸ்டார்ஸ். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நட்சத்திரங்களை விட மேன்மையாக இருக்கிறீங்க ஆமீன். நட்சத்திரங்களுக்கு கூட ஒன்றுக்கொண்டு அந்த ஒளியை இருக்கும். ஆனால் நீங்கள் நேரடியாக இயேசுடைய வெளிச்சத்துக்குள் நீங்கள் இருக்கிறீங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு வேறு சந்திரனுடைய வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சத்தினால் வெளிச்சம் அல்ல. அவைகள் என்ன செய்யும், இரவு பகலில் மாற்றம் அடையும். நீங்கள் இயேசுடைய வெளிச்சத்தில் இருக்கிறனால எப்பொழுதுமே நீங்கள் எப்படி இருப்பீங்க, பிரகாசமாகவே இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். ஆகவே எல்லாரும் ஆமீன், அந்த இயேசுக்குள்ள வரணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அதனால சொல்றாரு, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறீங்க, அதனால நீங்க என்ன செய்யணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். அப்ப சபை எப்படி இருக்கணுமா, மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஆலோசனை எப்படி இருக்கக்கூடாது, இடரலாக இருக்கக்கூடாது. நீங்கள் மற்றவங்களுக்கு போகிற நேரம் வர்ற நேரம் வரிகளை நீங்கள் என்ன இருக்கக்கூடாது, இடரலாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்னது, வெளிச்சமாக இருந்துட்டு நம்ம எப்படி இருளாக நம்ம யோசிக்கிறது, நம்முடைய சிந்தைகளில் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, இருள் என்னது, அவிசுவாசம். அது நடக்குமா, அது நடக்குமா அப்படின்னு போய்ட்டு அங்கே போய் கேட்குறது, இங்கே போய். அப்போ அது என்னென்னா என்ன அர்த்தம், அப்போ நீங்கள் இன்னும் என்ன செய்யலை, இன்னும் வெளிச்சத்துக்குள்ள வரல. அப்போ வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டால் என்ன செய்யும், இப்போ இந்த இடம் இருக்குது, இப்போ நான் வந்து காட்டுறேங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை தொடச்சிக்கிட்டீங்க, தெரியலைன்னா என்ன செய்ய முடியும், இப்போ தெரியிற விஷயத்த அப்படி அவர் தெரியலை அப்படின்னா என்ன ஆகும், அப்போ நம்ம என்ன இருக்கிறோம், அப்போ நம்ம என்ன செய்யணும், போயிட்டு டாக்டர்கிட்ட தான் பார்க்கணும் நம்ம கண்ணை ஆமீன்னு. அப்போ நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும் ஆமீன்னு சொல்லுது. அந்த வசனத்தை வாசித்து நாங்கள் முடிப்போம். முற்காலத்திலே சொல்லுவோம், முற்காலத்திலே நாங்கள் அந்தகாரமாக இருந்தோம், இப்பொழுதோ பாருங்க எவ்வளோ அழகாக அந்த கொண்டு வந்து எப்படி லிங்க் பண்ணுறாரு, வெளிச்சமாக கொண்டு வரலாம். அது என்ன சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால் தான் என்னவா இருக்க முடியும், வெளிச்சமாக. கர்த்தர் இல்லாவிட்டால் என்னவா இருக்க முடியாது, வெளிச்சமாக இருக்க முடியாது. ஆகவே அந்த இடத்துல பாருங்கள், இப்பொழுதோ வெளிச்சமாக இருக்கிறீர்கள்னு சொல்லலை, அங்கே என்ன சொல்ற ஆட் பண்ணுறாரு, எதை ஆட் பண்ணுறாரு, கர்த்தருக்குள் ஆமென். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். அது வசனம் ஒன்று இருக்குமே, அழகான வசனம் ஒன்று, ஏன்னா கர்த்தருக்குள் சந்தோஷம் எப்பொழுதும் பிலிப்பியர்ல யாருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா வசனத்தை சொல்லு, நீ உனக்கு தெரிஞ்ச பாருங்க, இதெல்லாம் மறக்க முடியாது. பிலிப்பியர் 4:4 அப்படின்னு அது பாருங்க, அப்படியே இருக்கு மனசுக்குள்ள. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பாருங்க எப்படி சொல்றாரு, ஒரு முறை சொல்லல, என்ன சொல்றாரு, மறுபடியும் அப்படின்னா என்னது, நமக்கு ஒரு விஷயத்த ஒரு முறை சொன்னால் நமக்கு விளங்காது, நமக்கு என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால பவுல் சொல்றாரு மறுபடியும் வாசமக உங்கள் சாந்த குணம் யார் என்னம்மா, எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க பாப்போம், சாந்த குணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கா, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பார்த்தீங்களா சொல்றாங்க, சாந்த குணம் வீட்டுக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது, சபைக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது, என்ன செய்யணும், எல்லாருக்கும் தெரியும். எங்கே போனாலும் என்ன செய்யணும், நம்ம எப்படி இருக்கணும், சாந்த ரூபமாக இருக்கணும். பிரைஸ்லோ சிஸ்டர், நல்லா இருக்குங்களா, முடிச்சுக்குவோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்றாரு, நீங்கள் என்ன செய்யக்கூடாதான், எதுக்குமே கவலைப்படக்கூடாது. வராமின்னு சொல்லுங்க. அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னா, எபேசியில் சொன்னது போல அவருடைய வெளிச்சம் நமக்கு இருந்தால் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாதான், கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய
ஜெபத்தினாலோ வேண்டுதலினாலோ தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவ்வளவுதான் சொல்றான். நீங்க ஒளியின் பிள்ளையாக இருக்கீங்க, வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கீங்க. நீங்க அங்க போய் இங்க போய் அதெல்லாம் சொல்ல தேவை. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் குறித்து நீங்க என்ன செய்யணும்? உங்கள் விண்ணப்பங்களையும் உங்கள் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. வேற யாருக்கும் தெரியப்படுத்தாதீங்க. எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைகளை 4 பேர்கிட்ட சொன்னோன்னா அவங்க 4 பேர் அது என்ன ஆகும்? 4 8 ஆகி 8 16 ஆகி 16 சரியான கணக்கு. அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? எவ்வளோ அழகா சார் தேவனுக்கு என்ன சொல்லுங்க. நான் எப்படி சொல்றாரு? தெரியப்படுத்து. நம்ம யாருக்கெல்லாம் தெரியப்படுத்தும். ஒரு சின்ன பிரச்சனைனா டக்கு நம்ம மனக்கண்ணில் வரும். அவங்களுக்கு சொல்லுவோம், இவங்களுக்கு சொல்லுவோம். அவங்களுக்கு சொன்னால் ஜெபம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு சொன்னால் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமீன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு மாற்று நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமீன். எழுதி நிச்சயம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த கால வேளையிலே தாவீது நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்ம அழகாக அவர் எப்படி இருக்கிறாரா? விடிய கால வெளிச்சத்தை போல இருக்கிறார். அந்த வெளிச்சம் எப்படி இருக்கிறது? இதெல்லாம் இருக்கிற பூமிக்குள்ள அந்த விடிய கால வெளிச்சம் வந்தோன்னே நமக்குன்னா என்ன உண்டாகிறது? என்ன உண்டாகிறது? வெளிச்சம் வந்தோன்னே என்ன உண்டாகிறது? படுக்கையை விட்டு இப்படி எல்லாமே ஒரு புத்துணர்வு வந்து நம்ம என்ன செய்கிறோம்? வேலைகளுக்கு அப்படியே போகிறோமா இல்லையா? இல்லாட்டி என்ன எப்படி இருப்போம்? இன்னும் விடியலைன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். அதுபோல் ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறாரு? அதிகாலை வேலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள் நன்மைகள். செம்மனும் கண்களை மூடி சோதரிக்கிறோம். ஆண்டவரை உண்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு கூடவே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாதவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவராக அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற வேலை ஒரு விடுதலை நாளாக இந்த நாள் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை முதண்டையில் வந்த ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவை சுகம் பெற்று சென்றார்கள், விடுதலை பெற்று சென்றார்கள், சமாதானத்தோடு சென்றார்கள். ஆண்டவரை சந்தோஷத்தோடு கூட சென்றார்கள். ஆண்டவரை அதுபோல இந்த காலை வேலையில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம், வேதனைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம், வியாதிகளை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம், சத்துடைய போராட்டத்தினாலே குடும்பங்கள் பிரிவினால் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆமேன். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள் இருக்கிற கிரியைகள் விலகி போ என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். குடும்பங்களை விட்டு குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தில் அவனை கடிந்து புறப்படுத்துகிறேன். என் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி இந்த பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களும் வேதனைகளும் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக என்று சொல்லி நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய சரீரத்தின் பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே பலப்படுத்தும்படியாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சொல்லுங்கள் தகப்பனே, ஒவ்வொருவரையும் தொடும்படி நான் செபிக்கிறேன். வியாதி இருக்கிறவர்கள் வியாதி இருக்கிற இடங்களிலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கைகளோடு அவருடைய கைகளை வைத்து உங்களை சுகமாக்க உண்மையாக இருக்கிறார். பிரச்சனைகள் இருக்கிறவர்கள், சமாதானமற்றவர்களாக இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, என்னென்ன பிரச்சனைகள் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஆமென். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் இப்பொழுது சொல்லுங்கள். உங்கள் கண்ணீருக்கு பதிலை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அண்ணாவுடைய கண்ணீருக்கு, ஆகாருடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்த தேவன், எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்த தேவன், வேதத்திலே கண்ணீர் வடித்த ஒவ்வொருடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்த கர்த்தர் இந்த கால வேளையிலே உனக்குள் அவர் வெளிச்சமாக இருக்கிறபடினால் எந்த ஒரு இருளும் ஆமை மேற்கொள்ளாதபடிக்கு இந்த நாளிலே கர்த்தர்